நான் வந்து இந்த தொழில் வந்து டெக்கரேஷன் தமிழ்நாடு பலூன் டெக்கரேஷன்லேருந்து வந்திருக்கிறோம். தமிழக பலூன் டெக்கரேஷன் அசோசியேஷன் சொல்லி ரன்னிங் பண்ணிட்டு இருக்கோம். என் பேர் எம் மணிகண்டன், கோயம்புத்தூர். இப்போ வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல வந்துட்டு இன்சிடென்ட் நடக்குது. இந்த ஹீலியம், ஹைட்ரஜன், இந்த கேஸ்னால இதை வந்து தடுக்கிற விதத்தில் வந்துட்டு நாங்கள் தலைமை கழகத்திலையும் வந்துட்டு மனு கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து பேட்டி எடுக்கிறக்காண்டு வந்திருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்துட்டு கள்ளக்குறிச்சியில் 1வது மாதம் 2026 வந்துட்டு ஒரு சிலிண்டர் வந்துட்டு கெமிக்கல் சிலிண்டர் பஸ்ட் ஆச்சு. பஸ்ட் ஆனதில் வந்துட்டு ஒருத்தர் இறந்துட்டாரு. கை, கால் இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு. அதை வந்து இதே மாதிரி வந்துட்டு ரெகுலராக தொடர்ந்ததையாக நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த தமிழக பலூன் டெக்கரேஷன் அசோசியேஷன் வந்து எங்களோட கோரிக்கைகளை வந்து நாங்கள் முன் வச்சு தலைமை கழகத்தில் வந்துட்டு நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்குறோம். அதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். எங்களோட பிரச்சனைகள்லாம் வந்துட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு முழுக்க இந்த தொழில் தெரியாதவங்க எல்லாம் இந்த ஹைட்ரஜன், ஹீலியம் 2 சிலிண்டரை வந்துட்டு அதை ஆப்ரேட் பண்ண தெரியாதவங்கலாம் வந்துட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால விளைவுகள் ஏற்பட்டு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை, கால், உயிர் இழப்புகள் வந்துட்டு நடக்குது. இதை வந்து தடுக்கிற விதத்தில் வந்து நாங்கள் வந்து அவர்கிட்ட வந்து நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். இதை வந்து தொழில் தெரிஞ்சவங்களுக்கு தமிழக பலூன் டெக்கரேஷன் அசோசியேஷன்ல வந்து தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நீங்க கொடுங்க. தெரியாதவங்களுக்கு கொடுத்து அது மாதிரி விபத்துகள் நடந்துச்சுனாக்கா இந்த தமிழக பலூன் டெக்கரேஷன்ல வந்து இந்த தொழிலையே நம்பி இருக்கிறவங்களுக்கு இது வந்து பொறுப்பு கிடையாது அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த தொழில் பண்றவங்க வந்து ப்ராப்பரா பண்றவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு சிலிண்டர், ஹைட்ரஜன், ஹீலியம் சிலிண்டர் வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வந்து இந்த சரியான முறையில் நம்ம இதை பயன்படுத்தணும்னாக்க எந்த ஒரு விபத்துகளும் நடக்காம வந்துட்டு பாதுகாத்துக்கலாம். இது வந்து கூகுள் அடிச்சீங்கன்னாக்கா வருங்க. இந்த ஹீலியம் பலூன், ஹைட்ரஜன் பலூன் சொல்லி அடிச்சீங்கன்னா வருங்க. அதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்சிடென்ட் நடந்திருக்கு. குழந்தைகள், பெரியவங்க, கல்யாணமாக போற பொண்ணு வந்துட்டு பலூன் விடுறேன்னு சொல்லி பட்டாசு பட்டுச்சு, இந்த மாதிரி ஆகுது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்கு இந்த அசோசியேஷன்ல வந்து இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னாக்கா வழிநடத்துறதுக்கு வந்துட்டு நல்ல முறையில் வந்துட்டு நாங்கள் பயனுள்ளதா இருக்கும். இல்லைங்க, பட்டாசுலாம் கிடையாது. அதாவது பலூன்ல வந்துட்டு ஹைட்ரஜன் பலூன்ல வந்து ஏதாவது நெருப்பட்டாலே வந்து பலூன் வெடிச்சு அது ஃபயர் ஆகும். அது தெரியாத நபர்கள் வந்து அந்த மாதிரி ஹீலியம் பலூன் சொல்லி ஹைட்ரஜன் கொடுத்து இந்த மாதிரிலாம் இது பண்றாங்க. இதனால எங்க அசோசியேஷன்ல இருக்கிறவங்க வந்து ப்ராப்பரான முறையில் வந்து ஹைட்ரஜன் பலூன்னா ஹைட்ரஜன் பலூன், ஹீலியம்னா ஹீலியம் பலூன் இது வந்து கொடுக்கறதுக்கு வந்து எங்களுக்கு தமிழக பலூன் டெக்கரேஷன் அசோசியேஷன் சார்ந்தவங்களுக்கு மட்டும் அது கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க. இது மற்ற நபர்களுக்கு வந்து யாரும் வந்து கேட்டாங்கனாலும் அவங்களுக்கு கொடுத்தாங்கனாக்கா இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இப்ப நாங்க வந்து தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களையும் வந்து நாங்க வந்து பலூன் டெக்கரேட்டர் அனைவரும் வந்து ஒருங்கிணைஞ்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் பக்கம் நாங்கள் ஒருங்கிணைஞ்சிருக்கோங்க. இங்க வந்து சரியான முறையில் வழி நடத்தி கொண்டு போனோம்னாக்கா இதோட பயன்பாட்டில் இதுல வந்து எங்களோட வாழ்வாதாரம் வந்து கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கு இதா இருக்கும். ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இன்சிடென்ட் நடந்துருச்சுனாக்கா அதை வந்து எங்ககிட்ட வந்து எங்களோட தொழிலை வந்து பாதிக்கிற வகையில வந்துட்டு எங்கேயும் சிலிண்டர் கொடுக்காதீங்க அப்படின்னு பிளாக் பண்றாங்க. அதாவது ஹைட்ரஜன் கம்பெனி, ஹீலியம் கம்பெனி, இந்த கம்பெனி ஏஜென்சி இது வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இதை சார்ந்தவங்க வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க. இதை வந்து ஒரு எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்கன்னாக்க இதை வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்காம நாங்க வந்து பாதுகாத்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வந்திருக்கேன். மனு கொடுத்துருக்கிறோம். தலைமை செயலகத்துல மனு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு காலையில கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா கேஸ் கம்பெனிக்கும் ரெஜிஸ்டர் போஸ்ட் நாங்க எழுதி அனுப்பிச்சிருக்கோம். 75 கம்பெனிக்கு வந்து நாங்க ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சிருக்கிறோம். மெயிலும் அனுப்பிச்சிருக்கிறோம். இதெல்லாம் நாங்க பண்ணிருக்கிறோம். ஆமா ஆமா, இது தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லைங்க, பக்கத்து மாநிலங்களுக்கும் வந்து அனுப்பிச்சிருக்கோம். அது ஏன்னு கேட்டா பக்கத்து மாநிலத்துல இருந்து நம்ம வந்து அந்த சிலிண்டர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்துட்டு சப்ளை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற பயத்துல நாங்க வந்து பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம். இப்ப வந்துட்டு போன வருஷம் 2025 12வது மாசம் 10ஆம் தேதி அன்னைக்கு வந்துட்டு நாங்க வந்து மெயில் அனுப்புறோம். தமிழ்நாடு முழுக்க இல்லாம பக்கத்துல இருக்கிற மாநிலத்துக்கு நாங்க வந்து அனுப்பணும். அனுப்பும்போது பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி அன்னைக்கு அனுப்பியிருக்கோம். 25ஆம் தேதி அன்னைக்கு வந்துட்டு
மைசூர் மகாராஜாவோட அரண்மனைக்கு முன்னாடி வந்து ஒரு சிலிண்டர் வந்து பஸ்ட் ஆகுதுங்க. இது வந்து பேப்பர்ல நியூஸ்ல எல்லாத்துலயும் வந்துச்சு. அது நாங்க 10ஆம் தேதி அன்னைக்கு நாங்க நியூஸ்ல அனுப்பிச்சிருக்கிறோம், மெயில் அனுப்பிச்சிருக்கோம். 25ஆம் தேதி வரைக்கும் அங்க சிலிண்டர் வந்து பஸ்ட் ஆகுது. பஸ்ட் ஆயிடுச்சு, இதுக்கு என்ன வழி அப்படிங்கிற போது இதுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்து எல்லா கம்பெனிகளுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அதை அனுப்ப முடியும். தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாடு மட்டும் இல்லாம பக்கத்து மாநிலங்களுக்கு அனுப்பணும். அனுப்புனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க 2026 25ஆம் தேதி அன்னைக்கு வந்துட்டு கள்ளக்குறிச்சியில் வந்து சிலிண்டர் வந்து பஸ்ட் ஆகுது. 25 அந்த தேதி அன்னைக்கு அங்க வந்து பஸ்ட் ஆகுதுங்க. அதுல ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு, ரத்த வெள்ளத்துல வந்து மிதக்குறாங்க. அந்த வீடியோ எல்லாமே வந்து வச்சிருக்கீங்க, ரியல் வீடியோ எல்லாமே இருக்குங்க. அதுங்களா ரத்த வெள்ளத்துல மிதக்குறாங்க. நிறைய பேருக்கு காது கேட்கல, கண்ணு தெரியல, குழந்தைய, பெரியவங்க, கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தவங்களுக்கு எல்லாம் கையால் போய் அந்த மாதிரிலாம் விபத்துகள் ஏற்படுது. இதை தடுக்கிற விதத்துல தான் வந்து எங்களோட அசோசியேஷன் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு வந்து ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிற கவனிதான் எங்களோட ஒருத்தர் நாங்கள் நேர் வந்துருக்கோம். இந்த இதுல பயன்படுத்தி ஏதாவது ஸ்பெஷல் ட்ரைனிங் ஏதாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணா கரெக்டா இருக்கும். கண்டிப்பா மேடம், அது வந்து ட்ரைனிங் இதுலயே ஃபீல்டுக்குள்ள வந்து நான் வந்து 35 வருஷம் இருக்கிறேங்க. நான் 13 வயசுல இருந்து இந்த தொழிலுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து 35 வருஷம் இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கோம். இந்த கேஸ் வந்து எப்படி எப்படி உருவாக்கணும், எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் தெரியும். இது கெமிக்கல் மூலியமாக வந்துட்டு நம்ம கேஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அது வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஏர் டேங்க்குள்ள வந்து கெமிக்கல் எல்லாம் போட்டு அதுல வந்து கேஸ் ப்ரொடக்ஷன் பண்றது. அப்படிலாம் ப்ரொடக்ஷன் பண்ணோம்னாக்க நம்ம சிலிண்டர் வெடிச்சிருக்கு. இது வந்து கம்பெனில இருந்தா வந்து பிரைவேட்டா வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து கம்பெனில பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லேபுக்கு மட்டும் வருதுங்க. லேபுக்கு பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில வர்ற லேபுக்கு மட்டும்தான் வந்து அந்த கேஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி டெலிவரி கொடுக்குறாங்க. இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி வந்துட்டு இவங்க என்ன செய்யறாங்க, பலூனுக்கும் கொடுக்குறாங்க. ஹைட்ரஜன் சிலிண்டர், ஹீலியம் சிலிண்டர் மட்டும் யூஸ் பண்ணா பரவாயில்ல பலூனுக்கு. ஆனா இவங்க ஹைட்ரஜனையும் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகுது, அது விபத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. ஹைட்ரஜன் சிலிண்டர் வந்து நேரா சிலிண்டர் வந்து பஸ்ட் ஆகாது. ஆனா வந்து பலூன்ல வந்து கேஸ் நெருப்பு அடிச்சுன்னா பஸ்ட் ஆயிடும். அதனால வந்துட்டு அந்த ஹீலியமும் ஹைட்ரஜன் ரெண்டுமே வந்து நீ வெளியில கொடுக்குற பலூன்காரங்களுக்கு கொடுக்குற அப்படின்னாக்க ரெண்டுமே வந்துட்டு தமிழக பலூன் டெக்கரேஷன் அசோசியேஷன் மட்டும் நீ கொடுத்தீங்கன்னா ப்ராப்பரான முறையில் ஃபாலோ பண்ணுவாங்க. நீ ஹீலியம் மட்டும் வந்துட்டு பலூனுக்கு தான் நாங்க விற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹீலியம் கொடுத்துட்டு ஹைட்ரஜனையும் அவங்க பிடிச்சி கொடுத்தாங்கன்னா பலூன் இருக்கும்போது ஒரே வடிவத்தில் இருக்கும். அதுக்குள்ள வந்து என்ன கேஸ் இருக்குன்னு சொல்லி கஸ்டமருக்கு நம்ம பப்ளிக் வந்து தெரியாது. பப்ளிக்ல வந்து நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து வாங்கி கொடுக்குறாங்க. குழந்தைய பெரியவங்க எல்லாருமே வாங்கி விளையாடுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னாக்கா குடியரசு தினம், சுதந்திர தினத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கொடி ஏற்றும் போது நம்ம நேஷனல் பிளாக் கலர்ல வந்து கொடி ஏற்றி நம்ம வந்து எல்லாத்துக்குமே செலிப்ரேட் பண்றோம். கலெக்டர் அவர்கள் தலைமையில் வந்து நம்ம அங்குள்ள வந்து பப்ளிக்ல வந்து பலூன் பறக்கிறோம். அது ஓப்பன் பிளேஸ். அந்த மாதிரி நெருப்படாத இடத்த எங்காலையும் வந்து கைது பண்ணி தமிழக பலூன் டெக்கரேஷன் அசோசியேஷன் சார்ந்தவங்க அவங்களே கைது பண்ணி அவங்க வந்து பறக்குவாங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த எலெக்ஷனுக்கு வந்து எல்லா மாவட்டத்திலும் வந்து கலெக்டர் மூலியமா வந்து ராட்சத பலூன் பறக்க விடுவாங்க. அதுக்கலாம் ராட்சத பலூன் பறக்க வைக்கும் போது அது வந்துட்டு அதுல தொழில் தெரிஞ்சவங்க பண்ணாங்கன்னா பிரச்சனை வேற, தொழில் தெரியாதவங்க பண்ணாங்கன்னாக்கா அது பிரச்சனை ஆகும். அப்படிங்கிறதுக்காக வந்து நான் இதை வந்து தெரியப்படுத்துறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுங்க. இதனால வந்து பிரச்சனைகள் வந்து 100க்கு 90% வந்து வெளியில வராத பிரச்சனைகள் இருக்கு. வெளியில வர்ற பிரச்சனைகள் வந்து இன்னும் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து வெளியில வருது. வெளியே வராத பிரச்சனைகள் நிறைய இருக்குங்க. இப்போ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல வந்து பொண்ணு பிள்ளைக்கு வந்து ஒரு காயம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கல, அந்த பலூன் பறக்கணும் ஹாப்பியா வந்து பறக்க விடுவாங்க. அந்த டயத்துல ஏதோ பட்டாசு காசு வச்சு அது பட்டுச்சுனாக்கா அது வந்து அவங்க வெளியிலேயே அந்த நியூஸ் வராது. அவங்க அந்த கல்யாண நியூஸ்ல இருப்பாங்களா, இந்த நியூஸ்ல இருப்பாங்களா, இது மாதிரி பல விஷயங்கள் நடக்குதுங்க. குழந்தைகளுக்கு முதல்ல பெரியவங்க முதல்ல இந்த பிரச்சனை இருக்குது. இதை வந்து சால்வ் பண்ற ஒரு மோட்டிவேஷன்ல இதுக்கு என்ன ப்ரெஷர் பண்ணலாம் அப்படிங்கிற இதுல இருக்குன்னா அங்க இருந்து நாங்க வந்திருக்கோம். கோயம்புத்தூர்ல இருந்து எங்களோட தலைமை ஆபீஸ் வந்துட்டு ஈரோடுங்க, நான் இருக்கிறது கோயம்புத்தூருங்க. இது எல்லா இடத்துலயும் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஆளுகளை சேர்த்து எங்க ஆளுகளுக்கும் பிரச்சனை, பப்ளிக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு என்ன மோட்டிவேஷன் இருக்குமோ அது வந்து பேசுறதுக்காக நான் மனு கொடுக்க வந்து